வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் இப்ப பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. இந்த பரபரப்புக்கு நடுவுல நம்ம பார்வதி அவர்கள் அழுகுறாங்கப்பா. அதுவும் அழுகனா அழுக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ நெனச்சு பார்த்துட்டீங்கன்னா பெருமைப்பட்டு அழுகுறாங்க. அதுவும் புகழ்ந்து தள்ளி ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 3 கெஸ்ட் உள்ளுக்கு வந்திருந்தாங்க. தீபக், மஞ்சரி, பிரியங்கா. இவங்க 3 பேரும் வெளியில போறாங்க. இன்னைக்கு முடிஞ்சு அவங்க வந்த வேலை முடிஞ்சு அந்த ஹோட்டல் டாஸ்க் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு தலைவர் பதவிக்கான அந்த போட்டி நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வெளிய போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பார்வதி அவர்கள் வெளிய போறதுக்கு முன்னாடி பார்வதிட்ட நிறைய விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. அவங்க உள்ளுக்கு வரும்போது கூட கமருதீன் நண்டு பார்வதி மேட்டர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அத அந்த டைம்ல பார்த்துட்டீங்கன்னா, அந்த மேட்டர பத்திலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வைல்டு கார்டா வந்த அந்த திவ்யா தான் ரொம்ப திவ்யா, அதுக்கப்புறம் பிரஜன், சாண்ட்ரா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அத பத்தி நல்லாவே உள்ளுக்கு என்ட்ரி ஆகும்போதே சொல்லியிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் மாரியே ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்கலாம் உள்ளுக்கு என்ட்ரி குடுத்ததுக்கப்புறம், தீபக், மஞ்சரி, பிரியங்கா என்ட்ரி குடுத்ததுக்கப்புறம், அத அவங்க எப்படி சொல்லணுமோ அத மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அத நினைக்கும்போது அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர். அதுவும் பிக் பாஸோட வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அப்பா முடியலடா! ஸோ வேற லெவல்ல இருக்கு. அவர பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எந்த அளவுக்கு என்கேஜ்டு பண்றாரு. நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு உலகத்துல இருக்கோம். நம்ம நிஜ உலகத்துல இருக்கோம் அப்படிங்கிறாப்புல காட்டியிருப்பாங்க. அதுக்கு கூட அமித் அவர்களோட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவரும் சொல்றாரு, ஆமா வெளியிலலாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். என்னென்னமோ பண்ணுவோம். நேரத்துக்கு தகுந்தாப்புல மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சும்மா இருக்க மாட்டோம். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். அந்த டென்ஷன், இந்த டென்ஷன், இஎம்ஐ டென்ஷன், பல டென்ஷன நம்ம வெளியில சந்திச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள எதுவுமே இல்லாம நாமளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாப்புல சொல்லுவாங்க. ஆமா அதுதான் உண்மைல்ல, செம்மல்ல, லைஃப் செம்ம லைஃப்ல இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் இல்ல. அவங்க சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா ஒரு வார்த்தை. அவங்க உள்ளுக்கு வந்தவங்க நீங்களா இருக்கீங்க. இதுதான் உங்களோட நிஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலை அமைச்சு குடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த பிக் பாஸ்க்கு. இந்த வீட்டுக்குள்ள நான் எவ்வளோ கத்துக்கிட்டேன். வாழ்க்கை தேவையான எவ்வளோ கத்துக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ண முடியுது. நம்மள நம்மளே அனலைஸ் பண்ண முடியுது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையா பார்த்தீங்கன்னா பேசி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் திவார்லாம் வந்ததுக்கப்புறம் திவார்ட்ட பேசும்போது இந்த கமருதீன பத்தி சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி கமருதீன பத்தி பேசியாச்சுல்ல. இருந்தாலும் 2, 3 நாள் கழிச்சு கமருதீன் என்கிட்ட மறுபடியும் பேசினதெல்லாம் அவன் அவன் எப்படி ஒரு பர்சன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னதான் இருந்தாலும் கமருதீன் இங்க நெஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல பையன்பா அப்படிங்கிறாப்புல நம்ம பார்வதி அவர்கள் திவார்கிட்ட சொல்லிட்டு வரும்போது, ஆமா ஆமா அவன் ஒரு 4, 5 பேரோட சிக்கிக்கிட்டு இருந்தா தான் அவன் ஒரு மாரி தெரியிறான். மத்தபடிலாம் கமருதீன் சூப்பர் டைப் நல்ல பையன். அதான் நானா 22 வயசுல மெச்சூர்ட் ஆயிட்டேன். ஆனா இவன் இப்ப 30, 31 வயசு மேல ஆயிருச்சு. இந்த மெச்சூர்ட் இல்லாம இருக்கான். ஸோ அதுதான் பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாரி நெருடலா இருக்கு. அத மாத்திரலாம். நம்ம மாத்திரலாம் இருக்கான். நான் இருக்கேன் பெரிய பார்வதி நான் மாத்திடுறேன் விடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் பார்வதி கிட்ட ஒரு மாரி அப்படியே கூல் பண்ணிட்டு வராங்க. பார்வதி சொல்றாங்க, ஆமா ஆமா நல்ல பையன். நீ மெச்சூர்ட் ஆயிட்ட அப்படின்னா நீ படிச்ச விதம், வளர்ந்த விதம், அப்பா அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ டாக்டர் படிச்சதெல்லாம் வச்சு நீ ஓரளவு மெச்சூர்ட் ஆயிட்ட. அவனுக்கு அதெல்லாம் இல்லாம இருந்துச்சுல்ல. அதனால அப்படி இருக்கான். பரவாயில்ல மாத்திரலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கூலா பேசிட்டு சாப்பிட்டாங்க. ஸோ அந்த ஆனந்த கண்ணீர் பார்த்துட்டுனா அல்டிமேட்டா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த கேப்டனுக்கான அந்த தகுதிய பார்வதி அவர்கள் வாங்கியிருக்காங்க. கேப்டனா ஏற்கனவே இருந்த திவ்யா அவர்களும் அடுத்த வார கேப்டனுக்கான அந்த போட்டியில கலந்துக்கலாம். அத தவிர்த்து சபரி, பிரவீன் இவங்களும் கலந்துக்கலாம். பார்வதி பார்த்துட்டீங்கன்னா, இந்த வீக்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு இத பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால பார்வதி ரொம்ப ஹேப்பி அப்படிங்கிறாப்புல தான் இருக்கு. ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சண்டை வரும். சண்டையில அடிச்சுக்குவாங்க. அப்போ அழுது பார்த்துருப்போம். ஆனா இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நினைச்சு பூரிச்சு பேசி அழுதுருக்காங்க அப்படிங்கும்போது தான் எல்லாருக்குமே ஒரு மாரி பார்வதி மேலே ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியாத மாரி இருக்கு. ஸோ பார்வதி இந்த மாரி ஃபீல் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.